இயற்கை விவசாயத்தில் வளர்த்துருக்கிற நெல் பாருங்க, எனக்கு மேலே உயரமாக இருக்குது. இந்த நெல் எல்லா விதமான பயிர் நாம் இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும். இதுதான் நம்ம முன்னேற்றத்துக்கு, நம்ம ஆரோக்கியத்துக்கு, நம்ம ஜனத்தொகைய தெம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பொங்கல் விழாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கு. நாம் என்ன மறக்க கூடாதுன்னா, பொங்கல்னா நாம் சாப்பிட்ற விஷயம் இல்லை. பொங்கல்னா நம்ம கலாச்சாரத்தில் இது உழவன் திருநாள் வச்சிருக்கிறோம். முக்கியமா இது நம்ம விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விழா. இந்த ஒரு நாள் நீங்க எல்லாருமே படிச்சவங்க, இளைஞர் எல்லாமே நீங்க கொஞ்சம் கிராமத்துல போய் நீங்க பார்க்கணும். இந்த மாதிரி இயற்கை விவசாயம் எப்படி செய்யறதுன்றது நீங்க விவசாயம் பண்ணலனால நாம இந்த ஈசா ஆக்ரோ மூமெண்ட்ல இருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்க நாட்டு முழுக்கமா இல்ல தமிழ்நாடு முழுக்கமானாலும் போய் நீங்க விவசாயிக்கு ஒரு கிராமத்துல 10 பேருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு பெரிய புரட்சி நடந்துடும். இது மட்டும் இல்ல, நாம சாப்பிடுற அன்னம் நம்ம உயிருக்கு உதவியா இருக்கும். இப்ப நீங்க டாக்டர் கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்றாங்க, நீங்க சாப்பிடுற அன்னத்தினாலதான் உங்களுக்கு டயாபெட்டிஸ் வந்துருச்சு, இன்னொரு நோய் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இது நம்ம மாத்தணும். இந்த உறுதி தமிழ் மக்கள் எல்லாமே எடுக்கணும். அதுலயும் தமிழ் இளைஞர் இந்த உறுதி எடுக்கணும். என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நாம இயற்கை விவசாயம் கொண்டு வந்து உணவு சத்தான உணவை பண்ணிக்கணும். மண்ணு சத்தான மண்ணை வச்சுக்கணும். இயற்கை ஒரு நல்ல நிலையில வச்சுக்கணும்னா இந்த இயற்கை விவசாயம் ரொம்ப தேவையானது. அது மட்டும் இல்லை, பொருளாதாரத்தில் உழவனுக்கு இது வரப்பிரசாதம். இந்த ஒரு பொங்கல் நாள எல்லாருமே இந்த உறுதி எடுத்துக்கணும். இது பாருங்க, நெல் எப்படி வளர்ந்துச்சு எனக்கு மேல.